இன்னைக்கு பணம் தாரேன்னு சொல்லியிருந்த, இன்னும் ஆளையே காணோம். கண்டிப்பா இன்னைக்கு கொடுத்துருவேன் சேட்டு. இதத்தான் நீ 2 நாளா சொல்றே சீனு. எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது. பேசாம நான் உன் வீட்டுக்கு கிளம்பி வந்து உன் ரகரா மாமா கிட்ட பேசட்டுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சேட்டு. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்துடும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன். அவன் இன்னைக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். அவனை பார்க்க தான் சேட்டு போயிட்டு இருக்கேன். நான் சாயந்தரம் பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன் சேட்டு. நீ ஏதோ சொல்ற, ஆனா ஒண்ணு, பணம் மட்டும் என் கைக்கு வரலே, நேரா உன் வீட்டுக்கு நான் வந்து உன் மாமா கிட்ட சொல்லி தகராறு பண்ணுவேன். சேட்டு, தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன நம்புங்க. உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். நான் சீக்கிரமா கொடுத்துடுவேன். நம்புறேன். இதுல ஏதாவது தப்பாச்சு அப்புறம் நீ வேற சேட்ட பாப்பே. தெரியாம கடனை வாங்கி தொலைச்சிட்டேன். முதல்ல இந்த காசை திரும்ப கொடுத்துடணும். நான் ஆபீஸ் கிளம்பி போயிருப்பேன்னு நினைச்சேன்டா. போன் பண்ண ஏன்டா எடுக்கவே இல்ல? போன் சைலண்ட்ல இருந்ததுடா மச்சி, பாக்கலடா. வாடா உட்காரு, டீ சாப்பிடுறியா? இல்லடா, அதெல்லாம் வேணாம். நான் உடனே போய் ஆகணும். அந்த சேட்டு வேற போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா மச்சான். காசு வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பேசினான்டா. ஆனா இப்ப ரொம்ப மிரட்டுறான். நான் இன்னைக்கு வந்து அவங்கிட்ட பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ உங்ககிட்ட காசை வாங்கிட்டு அந்த சேட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். பணம் ரெடி பண்ணிட்டேல? டேய், கேஷா இருக்கா இல்ல செக்கா இருக்காடா? இல்ல செக்குனா நான் பேங்க்ல போய் போட்டு எடுக்கணும். அதுக்கு வேற கொஞ்சம் டைம் ஆகும்டா. இல்லச்சினு, அது என்னடா பணம் ரெடி பண்ணிட்டேல? சாரிடா, ரெடி பண்ண முடியலடா. டேய், என்னடா மச்சான் சொல்ற? நீ தானோட 2 நாள் ரெடி பண்ணி தரேன்னு சொன்ன. ஆமாண்டா சொன்னேன். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், அதை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா 2 நாளா டவுன் ஆயிடுச்சுடா. எனக்கே ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சுடா மச்சி. இப்ப நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன்டா. டேய் மச்சான், விளையாடாதடா. டேய், நான் ஏன்டா விளையாட போறேன்? நிஜமா தான்டா சொல்றேன். நானே இப்ப பெரிய லாஸ்ல மாட்டிக்கிட்டேன்டா. டேய், என்னடா இப்படி சொல்ற? என்னடா பண்றது, சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சுடா. வேணா எனக்கு 1 மாசம் டைம் குடுறா. ஷேர்ல அப்ப திரும்ப ஏறிடும். நான் அப்ப உனக்கு தரேன்டா. டேய், நான் இன்னைக்கே பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன்டா. மச்சான் ப்ளீஸ்டா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்றா. பாண்டு பத்திரத்துல சைன் பண்ணி தரேன். நான் பணத்தை கொடுத்துடுவேன்டா. டேய், இப்போதைக்கு என்கிட்ட இல்லடா. நிஜமாவே என்கிட்ட பணம் இல்லடா சீனு. சிச்சுவேஷன் சரியில்லடா, புரிஞ்சுக்கோ. வேற இடத்துல கேட்டு பாருடா. டேய், ஈவினிங் பணம் வரலன்னா அந்த சேட்டு வீடு தேடி வந்து மிரட்டுவேன்னு சொல்றான்டா. சாரிடா சீனு, இப்ப நான் ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன்டா. சாரி மச்சி. பரவாயில்லடா. நான் உனக்கு கொடுத்த 40 லட்சத்தை கொடு. நான் இப்பவே வெளியே போறேன். பணம் மட்டும் என் கைக்கு வரலே, நேரா உன் வீட்டுக்கு நான் வந்து உன் மாமா கிட்ட சொல்லி தகராறு பண்ணுவேன். நிஜமாவே என்கிட்ட பணம் இல்லடா சீனு. டேய், ஈவினிங் பணம் வரலன்னா அந்த சேட்டு வீடு தேடி வந்து மிரட்டுவேன்னு சொல்றான்டா. சாரிடா சீனு, இப்ப நான் ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன்டா. வாப்பா கதிரவா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அந்த சிலிண்டர் எங்கேயே வச்சுட்டு போயிடுப்பா. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க. முதல்ல இருந்து போடா. மவனை என்ன தொட்ட பெருசா வந்துட்டான். நீ வெளியே போ, நான் கூட்டிட்டு வரேன். இல்ல கதிர், நீ சொன்னா இவன் கேட்க மாட்டான். தெரிஞ்சவங்க
யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இவன் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். சீனு, என்னடா பண்ணிட்டு இருக்க? எந்திரிடா. விடுறி, எல்லாம் உன்னாலதாண்டி, சீனு, உன்னாலதான். எந்திரி, சொன்னா கேளு. நான் வர மாட்டேன். இவன் சொன்னா கேட்க மாட்டான். நீ தூக்கு தூக்கு. என்ன விடுங்க. பாத்தியா, இவன் தான் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். இவனை பார்த்து சீனு தப்பா நினைச்சிருக்காங்க. இந்த கதிர் எப்படின்னு? எப்படின்னா, இதான் சொன்னீங்க, பொண்டாட்டிய காப்பாத்த வேலைக்கு போறான். இப்படி குடிச்சிட்டு சுத்துறதுக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான். இல்லண்ணே, அவன் அப்படி கிடையாதுண்ணே. பார்த்தாலே தெரியலையா? ஏமாத்து வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தான்னு நினைச்சேன். இப்ப குடிகாரனாவும் இருக்கா. திரும்பவும் குடிக்க உள்ள போறான் பாரு. உடனெல்லாம் பொண்டாட்டிய வச்சு காப்பாத்துவான். வண்டி எடு. எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு.